ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது வந்து 2 நாளாக எடுத்த வீடியோங்க. அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் எடுத்த வீடியோ. நம்ம வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 நாளாக இந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. அமாவாசை அப்படின்றதையே சுத்தமாக நான் மறந்துட்டேன். திங்கக்கிழமை அமாவாசைன்றதே எனக்கு ஞாபகமே இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியான ஒர்க்கு, எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை அமாவாசை அப்படின்றதே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் திங்கக்கிழமை காலையில் எழுந்து வீடெல்லாம் நல்லா துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அமாவாசை படையல் போட்டு அதோட உப்பு பரிகாரமும் செஞ்சு வழிபாடு செஞ்சேங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கிச்சனில் வந்து அந்த கிளாஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த ஃப்ளைவுட் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து கிளாஸ் போட்டுட்ருக்குறாங்க. அதை தான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ. இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையை வந்து சிலிக்கான் பேஸ்ட் வச்சு அடைப்பாங்க. அதை நாம் தான் சொல்லணும். இப்போ செய்கிறவங்க வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துட்டு என்னென்ன இது இருக்குது, இது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுதுன்றாங்க. அதாவது வந்து நம்ம அந்த கபோர்டு ஒர்க் பண்ணும்போது அந்த செவுத்துக்கும் கபோர்டுக்கும் லைட்டாக சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தாலும் அதுக்குள்ளே எறும்பு போகும், பூச்சி போகும், கரப்பாம்பூச்சி எல்லாம் போகும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோம் அப்படின்னா சிலிக்கான் பேஸ்ட்டு, அது வந்து ஒரு பேஸ்ட்டே வந்து 250 ரூபா. அதுக்கு ஒரு கன் மாதிரி வச்சுருந்து அந்த கன்னுக்குள்ளே வச்சு அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணிக்கினே வராங்க. அந்த ஓட்டை வந்து அடைஞ்சிடுதுங்க. சப்போஸ் யாராவது நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நாம் தாங்க கேட்கணும். இப்போ அது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம், எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னும் போது பண்ணலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு கபோர்டு, இது நானாக தாங்க வச்சுக்கிட்டேன், கஸ்டமைஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் இல்லைங்களா, அதனால சின்னதாக 2 கடப்பாக்கல் வச்சு அதுக்கும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணிட்டேங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது செமி மாடுலர் கிச்சன் தான். எனக்கு வந்து வீடு கட்டும்போது நான் ஆசைப்பட்ட விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து பூஜை ரூம் வந்து எனக்கு தனியாக வேணும்னு நினச்சேன். அதே போல் கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெருசாக வேணும்னு நினச்சேங்க. நமக்கு இடமே வந்து கம்மியான இடம் தான். ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பில்டப்பே பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது இவ்வளோதான் வந்தது. நமக்கு வந்து கார் பார்க்கிங் இடம் வேணும். நம்ம அடுத்தவங்க ஃப்ளாட்லலாம் எதுவுமே விட முடியாது அப்படின்றதுனால கார் பார்க்கிங்கு கொஞ்சம் இடம் அதிகமாக போயிட்டு எனக்கு கிச்சன் சின்னதாக வந்துருச்சு. பரவாயில்லைங்க, இது நம்ம வீடு. ஒரு சிலர் சொல்கிறாங்க சின்ன கிச்சன் தான் லக்ஷ்மிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடு கட்டின பில்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. இப்போ கட்டின இந்த வீட்டை வந்து இப்போ புதுசாக கட்ட போகிறவங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. பர்மிஷன் தருவீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க. வந்து பாருங்கள் தாராளமாக அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஃபேமிலியாக வந்தாங்க. ஒரு அம்மா, அப்பா, அவங்க பொண்ணு, மருமக, எல்லா குழந்தை குட்டிகளோட வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதே சைஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து பில்டர்லாம் சொல்லுவாங்க, அந்த அடிக்கணக்கெலாம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த அடிக்கணக்கெலாம் தெரியாது. இப்போ யாராவது புதுசாக கட்டின வீடு போய் பார்த்தோம்னா ஒரு ஐடியா வரும். எனக்கு கூட இன்ஜினியர் சொன்னார், நீங்கள் வந்து பாருங்கக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு சொல்லி. ஆனால் நான் போய் பார்க்கலங்க. நான் பார்த்துருந்தா கிச்சனை கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பனோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அதை சொன்ன விஷயந்தாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு நல்லா லக்ஷ்மிகரமாக இருந்தாங்க. பூஜை ரூமும் ரொம்ப நல்ல இடத்துல தான், அந்த இடத்துல தான்மா வைக்கணும், அழகாக இருக்குது. அதே போல் கிச்சன் வந்து ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, இதே சைஸ் போதும், இந்த சைஸு தான் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் வந்து கிச்சன் சின்னது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கபோர்டு ஒர்க்லாம் முடிஞ்சது. இன்னுமா கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, முடியல. அது மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலில் வந்து கண்ணாடி போடணும். இது வந்து மறுநாள் அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் டைம் நான் இந்த வழிபாடு செய்கிறேங்க. மதியம் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். நான் வந்து இலை போடுறது அப்படின்றது பூஜை அறையில் போட மாட்டேங்க. நான் தனியாக தான் இலை போடுவேன். நம்ம முன்னோர்களுக்காக நினச்சி போகிறது. தனியாக அவங்க படம் வைக்கிற இடத்துல இலை போடுவேங்க. இது வந்து சாயந்தரம் நான் பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற கல்லுப்பு. அமாவாசையில் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அமாவாசையில் தொடர்ந்து கல்லுப்பு பரிகாரம் செஞ்சுட்டு வரேன். நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. அமாவாசைன்றதே மறந்துட்டேன். ரொம்ப வேலைங்க, அதாவது நேரமே பத்தலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேலை எனக்கு. அதனால் அமாவாசைன்றதே மறந்துட்டேன்னா பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, இது கண்ணாடி பவுல் தான், வேறு எந்த பவுலும் எடுத்துக்கக்கூடாதுங்க. கண்ணாடி பவுலு, ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உப்பு. எப்பவுமே உப்பு வந்து கையில் எடுத்து போடுறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டுட்டு
அதுக்கப்புறம் 7 கிராம்பு. இது எதுக்காக செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா, பணவரவு வரணும், நம்மளோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக. நம்ம இதை செய்யும்போது என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லணும். 7 கிராம்பு வச்சுட்டு, நல்ல நிலைமையில் இருக்கிற 7 கிராம்பு, கொஞ்சம் அதுக்கு நடுவில் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லைனா பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், அதுக்கு மேலே வந்து தாழம்பு குங்குமம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குங்க. நீங்கள் வந்து அந்த தாழம்பு குங்குமம் சரி, கஸ்தூரி மஞ்சளும் சரி, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நமக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். இப்போ வந்து கஸ்தூரி மஞ்சளும் தாழம்பும் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கு மேலே ₹1 நாணயம். ₹1 அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நாணயம். இந்த ₹1 நாணயங்க. இந்த ₹1 நாணயம் அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கு மேலே பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க பச்சை கற்பூரம். அதுக்கு மேலே ஒரு ஏலக்காய், கிராம்பு கூட வச்சுக்கலாங்க. நான் ஒரு ஏலக்காய், இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள். இந்த வாசனை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பூஜை அறையில் வச்சிடலாம். இப்போ அமாவாசைக்கு செய்கிறோம் அப்படின்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே பூஜை ரூம்லேயே இருக்கலாங்க. அந்த பச்சை கற்பூரம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சி போயிடும். அந்த உப்பு அப்படியே இருக்கும். அந்த ₹1 நாணயம், ஏலக்காய் அப்படியே இருக்கும். இதை என்ன பண்ணலாம், அடுத்த அமாவாசைக்கு ஓடுற தண்ணி இருந்தால் இந்த உப்பு, அதுக்கப்புறமா வந்து கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஓடுற தண்ணியில் விடலாம். ஓடுற தண்ணி இல்லாத பட்சத்தில் அந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாங்க. அடுத்த அமாவாசைக்கு இதே மாதிரி தொடர்ந்து செய்யலாம். இது வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடன் பிரச்சனை தீரணும், என்னுடைய கஷ்டம் தீரணும். எப்போவுமே அதை நம்ம வேண்டிக்கவே கூடாதுங்க. நம்ம கஷ்டம் தீரணும்னு வேண்டவே கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாம். எனக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து மதியம் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டேங்க. சாயந்தரமாக வந்து எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு நம்ம முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு, நிலவாசலில் வந்து நம்ம பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வச்சு நம்ம எரிக்கும்போது ஏதாவது திருஷ்டி இருந்தால் கூட போயிடுங்க. அதை நான் எரித்து அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதை எடுக்கலைங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யலாம். அமாவாசைக்கு முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மாதிரி செய்யும்போது ஏதாவது கண் திருஷ்டி இருந்தது, நம்ம வீட்டில் கண் திருஷ்டி, அவங்க என்னப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது கூட திருஷ்டியில் தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு போல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து செய்வேன்னா, நிலவாசப்படியில் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் வந்து பிரியாணி இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போட்டு அப்படியே அதை எரிய வச்சுட்டு, அதை அப்படியே நம்ம எடுத்து வீட்டு ஃபுல்லாக காட்டணும்னு கிடையாதுங்க. நிலவாசலில் வச்சுட்டாலே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வந்து அப்படியே ஈர்த்து வெளியே எடுத்துகிட்டு வந்து தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு சமீபத்தில் ஒரு ஐயர் சொன்ன விஷயந்தாங்க. அது வந்து நான் செஞ்சேன், உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த அமாவாசை செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க, இல்லை வர அமாவாசை அன்னைக்கு கூட செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. இன்றைக்கி நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் பால், ஏன்னா இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியோடு வந்திருக்குங்க. அனுமன் ஜெயந்தி கோயிலுக்கு கூட என்னால் போக முடியல. அதனால் வீட்டிலே வந்து கருடரும் இருக்கிறாரு, அனுமரும் இருக்கிறாரு. அவரையும் சேவிச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் வந்து ஒரு 108 தரம் சொல்லி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக என்னுடைய வழிபாடை நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. நம்மளுக்கு வந்து வேலைலாம் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதாவது பேக் டு ரொட்டீன் நம்ம வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. எனக்கு பூஜை அறையெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இனிமேல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த சைடு வந்து சிலைகளெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கபர்டில் வச்சுருக்கிறேன், த்ரீ ஸ்டெப் ஸ்டாண்டில். அதே மாதிரி அந்த பக்கமும் த்ரீ ஸ்டெப் வந்து வுட் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் சாமானை வச்சுட்டு, கீழே மட்டும் ஆணி அடித்து ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் வந்து விநாயகர், மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தேவி, நடுவில் வந்து அம்மனுடைய அந்த ஃபேஸ் மட்டும் வச்சுருக்குறேங்க. அது கீழே நடு வீடு செட் பண்ணணும். நியூ இயர் அன்னைக்கு நடு வீடு வந்து சின்னதாக வச்சு நம்ம பூஜை அறை இனிமேல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே எதுவுமே ஆணி அடிக்கலைங்க. மேலே கபோர்டில் எதுக்குமே ஆணி அடிக்காமல் கீழே மட்டும் ஒரு 2-3 ஆணி அடித்து நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இந்த பக்கம் பெருமாள், அந்த பக்கம் வந்து மகாலட்சுமி, விநாயகர், நடுவில் அம்மன் ஃபேஸு, அதுக்கு கீழே நடுவோடு வச்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து வராகி அம்மன், அன்னபூரணி தாயார், அதுக்கப்புறமா வந்து முருகர் ஃபோட்டோ, இதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டுருக்குறேங்க. நான் அரேஞ்ச் பண்ணி வச்சது நல்லா இருக்கா, இல்லை இப்படி தான் வைக்கணுமா, வேறு ஏதாவது இதில் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க.
எனக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னுடைய பூஜை அறை பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய பூஜை அறையில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இது எனக்கு ஓரளவுக்கு செட்டான மாதிரி இருந்ததுங்க. எனக்கு வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தோணுது. இல்லை வேறு ஏதாவது இதில் மாற்றம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.